வணக்கம். 8ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் என்ற தலைப்பில் இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இவற்றில் கற்றலுடைய நோக்கம் வேதி வினையை வரையறுத்தல், வேதி வினையை தீர்மானிக்கும் காரணிகளை பற்றி பார்த்தல், வேதி வினையினுடைய முக்கியத்துவம், அவற்றுடைய விளைவுகள் காணுதல், வேதி வினை அன்றாட வாழ்வில் நடைபெறுவதை கண்டறிதல், வேதி வினை நடைபெறும் போது உற்று நோக்கல். இவைகள் இப்பாடத்தினுடைய கற்றல் நோக்கமாக உள்ளன. அறிமுகம். நீங்கள் எல்லாம் டெல்லிக்கு போயிட்டு குதுப்னா கோயிலை யாராவது பார்த்துருக்கீங்களா? வெரி குட், பார்த்துருக்கீங்க. அங்கே உள்ள இரும்பு தூண் 1500 ஆண்டுகள் ஆன பிறகு கூட துருப்பிடிக்கவில்லை. அதே போல அன்றாட வாழ்வில் மற்ற பொருட்கள் மாற்றங்கள் ஏற்படாமல் இருக்குமா என்பதை பற்றி நம் இப்பாடத்தில் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். நம்மை சுற்றி நிறைய மாற்றங்கள் நடைபெறுகிறது. மெதுவாக நடைபெறக்கூடிய மாற்றங்கள். மாற்றம்னா என்ன? ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறுவதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், மாற்றம் என்று அழைக்கப்படுகிறது. மெதுவாக நடைபெறக்கூடிய மாற்றங்கள் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு அடைவதற்கு நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளும். மரம் வளர்தல், மனிதனுடைய வளர்ச்சி. அதிவேகமாக நடைபெறக்கூடிய மாற்றங்கள் ஒரு குறிப்பிட்ட நொடியில் நடைபெறக்கூடிய மாற்றங்கள், அதிவேகமாக நடைபெறக்கூடிய மாற்றங்கள். தீக்குச்சி எறிதல். விரும்பத்தகுந்த மாற்றங்கள். பால் தயிராகுதல் விரும்பத்தகுந்தக்கூடிய மாற்றங்கள். விரும்பத்தகாத மாற்றங்கள். இரும்பு துருபிடித்தல். கால ஒழுங்கான மாற்றம். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிகள் அந்த நிகழ்வு மீண்டும் மீண்டும் நடைபெற்றால் அவை கால ஒழுங்கான மாற்றம் என்று கூறலாம். கால ஒழுங்கற்ற மாற்றம் என்பது திடீரென்று குறிப்பிட்ட இடைவெளி இல்லாமல் ஏற்படுவது கால ஒழுங்கற்ற மாற்றம். கால ஒழுங்கற்ற மாற்றம் எடுத்துக்காட்டு பூகம்பம் ஏற்படுதல். இது எப்பாச்சும் ஒரு தான் ஏற்படும். இவற்றை கால ஒழுங்கற்ற மாற்றம். கால ஒழுங்கான மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு சூரியனை கோள்கள் சுற்றி வருவது. அடுத்தபடியாக இயற்பியல் மாற்றங்கள். இயற்பியல் மாற்றங்கள் என்பது பொருள் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறுவது இயற்பியல் மாற்றம் என்று அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு காகிதத்தை மடித்தல், கம்பி வளைத்தல் போன்ற நிகழ்வெல்லாம் இயற்பியல் மாற்றங்கள். பனிக்கட்டி உருகுதல் இயற்பியல் மாற்றம். ஈர துணியை உலர்த்துதல் இயற்பியல் மாற்றம். வேதியியல் மாற்றம் என்பது இரும்பு துருபிடித்தல். அது ஒரு வேதிவினை நடைபெறுகிறது. பால் தயிராகுதல், பழங்கள் கெட்டு போகுதல், இவையெல்லாம் வேதியியல் மாற்றங்களுக்கு எடுத்துக்காட்டாக உள்ளன. இப்பாடத்தில் வேதியியல் மாற்றம் அல்லது வேதி வினை என்றால் என்ன? ஒரு வினைபடு பொருளானது மீளா தன்மையுடன் ஒரு புதிய பொருளை உருவாக்கினால் அத்தகைய மாற்றம் வேதியியல் மாற்றம் என்று அழைக்கப்படுகிறது. அல்லது
வேதிவினை என்றும் கூறலாம். 2 அல்லது 2க்கு மேற்பட்ட வினைபடு பொருட்கள் வேதி வினைக்கு உட்பட்டு 2 அல்லது 2க்கு மேற்பட்ட வினை விளை பொருளை ஒரு புதிய பொருளை உருவாக்கினால் அவை வேதிவினை என்று அழைக்கப்படுகிறது. எப்பொழுதுமே வினைபடு பொருட்களை அம்புக்குறிக்கு இடது பக்கமாக எழுத வேண்டும். வினைவிளை பொருளை அம்புக்குறிக்கு வலது பக்கமாக எழுத வேண்டும். வேதிவினையை குறிப்பிடும்போது நாம் எப்பொழுதுமே மூலக்கூறு வாய்ப்பாட்டின் அடிப்படையில் தான் எழுத வேண்டும். எடுத்துக்காட்டாக H2 ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் வினைபுரிந்து நீரை தருகிறது. இது ஒரு வேதியியல் மாற்றம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இரும்பு துருப்பிடித்தல் எந்த வகையான மாற்றம் சொல்லுங்க பார்க்கலாம். அது ஒரு வேதியியல் மாற்றம். இரும்பானது காற்றில் உள்ள ஆக்சிஜன் மற்றும் நீருடன் வினைபுரிந்து இரும்பு ஆக்சைடு என்ற பொருளை உருவாக்குறது. இது ஒரு வேதியியல் மாற்றம். இது ஒரு விரும்பத்தகாத மாற்றம். வேதியியல் மாற்றத்தில் மீள்வினை என்றால் என்ன? ஒரு வினைபடு பொருளானது விளைபொருளை கொடுத்தால் அந்த விளைபொருளானது மீண்டும் வினைபடு பொருளாக மாறுமேயானால் அந்த வினை மீள் வேதி வினை என்று அழைக்கப்படும். எடுத்துக்காட்டு, பனிக்கட்டிற்கு நம்ம ஃப்ரிட்ஜிலிருந்து வெளியே எடுத்தோம்னா அது நீராக மாறும். மீண்டும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சோம்னா அவை பனிக்கட்டியாக மாறும். ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மற்றொரு நிலையிலிருந்து மீண்டும் அதே நிலைக்கு வந்தால் அவற்றை நம்ம சொல்லலாம் மீள் வினையாக கருதலாம். மீளா வினை என்பது ஒரு வினைபடு பொருளானது முற்றிலுமாக விளைபொருளாக மாறிவிடும். அது மீண்டும் வினைபடு பொருளாக மாறாது. அந்த வினைதான் மீளா வேதிவினை என்று அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு, தீக்குச்சி எரிதல். தீக்குச்சி எரிஞ்சு போச்சுன்னா மீண்டும் தீக்குச்சியாக மாறாது. இரும்பு துருபிடித்தல், அவை கூட துருபிடித்தால் மீண்டும் இரும்பாக மாறுவது கிடையாது. இவை மீளா வினைக்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். அடுத்தபடியாக ஒரு ஆக்டிவிட்டி நான் கொடுக்குறேன். அவை இயற்பியல் மாற்றமா வேதியியல் மாற்றமா என்று வகைப்படுத்த வேண்டும். யார் சொல்கிறீங்க? பனிக்கட்டி உருகுதல் என்ன வகையான மாற்றம்? வெரி குட். என்ன மாற்றம்? பனிக்கட்டி உருகுதல் ஒரு இயற்பியல் மாற்றம். இரும்பு துருப்பிடித்தல் எந்த வகையான மாற்றம்? வேதி மாற்றம். சூப்பர். அது ஒரு வேதியியல் மாற்றம். பட்டாசு வெடித்தல் வேதியியல் மாற்றம். ஈர துணி உலர்த்துதல் இயற்பியல் மாற்றம். உணவு கெட்டு போதல் வேதியியல் மாற்றம். அப்போ இயற்பியல் மாற்றம்னா என்ன, வேதியியல் மாற்றம்னா என்ன, அவற்றை எவ்வாறு வேறுபடுத்தி அறிய முடியும் என்பது நன்றாக உங்களுக்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள். அடுத்தபடியாக வேதி வினை நடைபெறக்கூடிய தீர்மானிக்கக்கூடிய காரணிகளை பற்றி நாம் பார்க்க போகிறோம். வேதியியல் மாற்றத்தை தீர்மானிக்கும் காரணிகள்: வினைபடு பொருட்கள் இயல்பான நிலையில் இருந்து வேதி வினை புரிதல். அடுத்தது, வினைபடு பொருட்கள் கரைசல் நிலையில் வேதி வினை புரிதல். அடுத்தது, மின்சாரத்தால் வேதிவினை நடைபெறுதல். ஒளியின் மூலம் லைட் வேதிவினை நடைபெறுவது. வினை ஊக்கி அல்லது வினைவேக மாற்றத்தினால் வேதிவினை நடைபெறக்கூடியது.
வேதிவினையானது எல்லா சூழ்நிலையிலும் நடைபெறுவது கிடையாது. வேதிவினையானது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில்தான் நடைபெறும். அவற்றை தான் நம்ம பார்த்தோம். இப்போ முதலில் இயல்பான நிலையில் சேர்தல். தீக்குச்சி இயல்பான நிலையில் வினைபுரிதல். இயல்பான நிலையில் வினைபுரிதல் என்பது வினைபடு பொருட்கள் இயல்பான நிலையில் இருந்து கொண்டு ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்ளப்படும் போது வேதிவினை நடைபெற்றால் அவற்றை இயல்பான நிலையில் வேதிவினை புரிதல் என்று அழைக்கப்படுகிறது. அது என்ன இயல்பான நிலை? வினைபடு பொருட்கள் திரவ நிலையில் இருக்கலாம், திடநிலையில் இருக்கலாம், வாயு நிலையில் இருக்கலாம். திடநிலையில் உள்ள வினைபடு பொருள் பனிக்கட்டி, திரவ நிலையில் உள்ள வினைபடு பொருள் நீர், வாயு நிலையில் உள்ள வினைபடு பொருள் நீராவி. இயல்பான நிலையில் இருந்து கொண்டு வேதிவினை புரிந்தால் அவற்றை இயல்பான நிலையில் சேர்தல். தீக்குச்சி எரிதல். தீக்குச்சியானது தீப்பெட்டியினுடன் தேய்க்கப்படும் போது ஏன் வெப்பத்தையும் ஒளியும் தருகிறது? யாராவது சொல்ல முடியுமா? குட். அது வேதிவினை புரிகிறது. தீக்குச்சியினுடைய தலைப்பகுதியில் உள்ள பொட்டாசியம் குளோரேட் மற்றும் ஆன்டிமனி ட்ரைசல்பைடு என்ற வேதிப்பொருட்கள் உள்ளன. தீப்பெட்டியினுடைய பக்கவாட்டில் சிவப்பு பாஸ்பரஸ் உள்ளது. இந்த இரண்டு வினைபடு பொருட்களும் இயல்பான நிலையில் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்ளப்படும் போது வேதிவினை நடைபெற்று நமக்கு வெப்பத்தையும் ஒளியும் தருகிறது. அடுத்த ஒரு எடுத்துக்காட்டு. காய்ந்த விறகு நெருப்புடன் தொடர்பு கொள்ளப்படும் போது ஏன் புகையை தருகிறது? காய்ந்த விறகு நெருப்புடன் தொடர்பு கொள்ளப்படும் போது ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடு என்ற விளைபொருளை உருவாக்கி வெளியேற்றுகிறது. அடுத்தபடியாக சுண்ணாம்பு கல்லானது நீருடன் தொடர்பு கொள்ளப்படும் போது அவை நீர்த்த சுண்ணாம்பாக மாற்றம் அடைகிறது, புகையும் வெளியேற்றப்படுகிறது. இதற்கு காரணம் வேதிவினை நடைபெறுகிறது. மேற்கண்ட எடுத்துக்காட்டின் மூலமாக வேதிவினையானது வினைபடு பொருட்களுடைய இயல்பான நிலையில் சேர்ந்து வேதிவினை நடைபெறுகிறது என்பதை நமக்கு தெளிவாக விளங்குகிறது. அடுத்தது வினைபடு பொருட்களுடைய கரைசல் நிலை. இப்போ நம்ம வீட்டில் பார்த்துருக்கோம், பால் என்ன நிறம்? வெண்மை நிறம். பாலுடன் காப்பித்தூள் சேர்க்கிறோம். என்ன மாற்றம் அடைகிறது? இரண்டு பொருளுடைய நிறம் மாறுகிறது. இதற்கு காரணம் வேதிவினை நடைபெறுகிறது. அப்போ ஒரு வேதிவினை நடைபெற அந்த வினைபடு பொருட்கள் கரைசல் நிலையில் இருக்க வேண்டும். வினைபடு பொருட்களின் கரைசல் நிலையில் வேதிவினை புரிந்து ஒரு புதிய பொருளை தருந்தால் அவற்றை தான் என்ன சொல்கிறோம்? வினைபடு பொருட்களுடைய கரைசல் நிலையில் வேதிவினை புரிதல். இன்னொரு எடுத்துக்காட்டு, சில்வர் நைட்ரேட் உப்பு, சோடியம் குளோரைடு உப்பு இரண்டுமே திண்ம நிலையில் இருக்குது. சோதனை குழாயில் எடுத்துக்கொண்டு அவற்றை ஒன்றோடு ஒன்று சேர்க்கும் பொழுது வேதிவினை நடைபெறுகிறதா? கண்டிப்பாக நடைபெறாது. காரணம் வினைபடு பொருட்கள் திண்ம நிலையில் உள்ளபோது வேதிவினை நடைபெறாது. சில்வர் நைட்ரேட் உப்புக்கு சிறிது நீரை சேர்த்து, சோடியம் குளோரைடுக்கு சிறிது நீரை சேர்த்து இரண்டு கரைசல்களை எடுத்துக்கொண்டு ஒன்றோடு ஒன்று சேர்க்கப்படும் போது எனக்கு சில்வர் குளோரைடு வெண்மை நிற வீழ்படிவு உருவாகிறது.
சில்வர் நைட்ரேட் கரைசலையும் சோடியம் குளோரைடு கரைசலையும் ஒன்று சேர்க்கும் பொழுது எனக்கு சில்வர் குளோரைடு வெண்மை நிற வீழ்படிவாக உருவாகிறது. சோடியம் நைட்ரேட் கரைசல் நிலையை தருகிறது. மேற்கண்ட எடுத்துக்காட்டிலிருந்து நமக்கு என்ன புரியுது? வினைபடு பொருட்களானது திண்ம நிலையில் வேதிவினை புரியவில்லை, அவை கரைசல் நிலையில்தான் வேதிவினை புரியும் என்பது நமக்கு நன்கு விளங்குகிறது. அடுத்தபடியாக மின்சாரத்தால் வேதிவினை நடைபெறுவது. நம்ம வீட்டில் நீங்கள் டிவி பார்க்குறீங்க, வீட்டில் லைட் போடுறீங்க, கிரைண்டரில் மாவு அரைக்கிறீங்க, இவெல்லாம் எதை தேவைப்படுகிறது? மின்சாரம். அதே போன்று வேதிவினை நடைபெறுவதற்கு மின்சாரம் தேவைப்படுகிறது. தொழிற்சாலைகளில் சில வேதிவினைகளை மின்சாரத்தை பயன்படுத்தி வினை நடைபெறுகிறது. எடுத்துக்காட்டாக நீர் நம்ம நேற்று வகைப்பில் பார்த்தோம். அவற்றில் என்ன தனிமங்கள் உள்ளன? ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் என்ற தனிமங்கள் உள்ளன. அமிலம் கலந்த நீரை எடுத்துக்கொண்டு அதன் வழியாக மின்சாரத்தை செலுத்தும் பொழுது அவை ஹைட்ரஜன் வாயுவாகவும் ஆக்சிஜன் வாயுவாகவும் வெளிப்படுகிறது. அப்போ ஒரு வேதிவினை நடைபெற வேண்டும் என்றால் மின்சாரம் தேவைப்படுகிறது. இந்த நிகழ்வுக்கு பேர் தான் மின்னார் பகுப்பு நிகழ்வு என்று பெயர். மின்னார் பகுப்பு என்பது ஒரு மின்பகுளின் வழியாக மின்சாரத்தை செலுத்தப்படும் போது அவை அயனிகளாக பிரியும் நிகழ்விற்கு மின்னார் பகுப்பு என்பது. மின்பகுளின் வழியாக மின்சாரத்தை செலுத்தப்படும் போது அயனிகளாக பிரியும் நிகழ்விற்கு மின்னார் பகுப்பு. இந்த மின்னார் பகுப்பு என்ற வார்த்தை முதலில் அறிமுகப்படுத்தியவர் படத்தில் உள்ள மைக்கேல் ஃபாரடே. மின்னார் பகுப்பு என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் எலக்ட்ராலிசிஸ். எலக்ட்ரான் என்றால் மின்சாரம், லைசிஸ் என்றால் பகுத்தல். எனவே மின்னார் பகுப்பு என்று இவற்றை கூறலாம். அப்போ வேதிவினை மின்சாரத்தால் வினை நடைபெற்றால் அவற்றை மின்னார் பகுப்பு வேதிவினை என்று அழைக்கலாம். மற்றும் ஒரு எடுத்துக்காட்டு சோடியம் குளோரைடை கூட நாம் எடுத்துக்காட்டாக கூறி விளக்கலாம். அடுத்தபடியாக வெப்பம் மூலம் நிகழும் வேதிவினைகள். நீங்கள் வீட்டில் பார்த்துருப்பீங்க, அம்மா சமைக்கும்போது அரிசியை சாதமாக மாற்ற வேண்டும் என்றால் குறிப்பிட்ட வெப்பம் தேவைப்படுகிறது. அதே போன்று குழம்பு, ரசம் சமைப்பதற்காக வெப்பம் தேவைப்படுகிறது. ஒரு வேதிவினை வெப்பத்தின் மூலமாக நடைபெற்றால் அவற்றை வெப்ப வேதி வினைகள் என்று அழைக்கலாம், அல்லது வெப்ப சிதைவு வினைகள் என்றும் கூட அழைக்கலாம். லெட் நைட்ரேட் என்ற உப்பை ஒரு உலர்ந்த சோதனை குழாயில் எடுத்துக்கொள்கிறோம். எடுத்துக்கொண்டு மிதமாக வெப்பப்படுத்தப்படும் போது அந்த லெட் நைட்ரேட் ஆனது செம்பழுப்பு நிற வாயு கொண்ட நைட்ரஜன் டை ஆக்சைடாக வெளியேறுகிறது. வெப்பத்தால் சிதைவடைகின்ற வேதிவினை. சுண்ணாம்புக்கள் வெப்பப்படுத்தப்படும் போது அவை சுட்ட சுண்ணாம்பாக மாற்றம் அடைகிறது. வெப்பத்தால் வேதிவினை நடைபெறுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. வெப்பத்தின் மூலமாக நடைபெறக்கூடிய வேதிவினையை இரண்டு வகையாக பிரிக்கலாம். வெப்ப கொள்வினை, வெப்ப உமிழ்வினை. வெப்ப கொள்வினை என்பது ஒரு வேதிவினை நடைபெற வெப்பத்தை உட்கொண்டால் அல்லது உறிஞ்சிக்கொண்டால் அந்த வேதிவினை வெப்ப கொள்வினை என்று அழைக்கப்படுகிறது. இப்போ நான் சொன்னேன்,
அரிசியை சாதமாக மாற்றணும், நம்ம என்ன செய்யணும்? வெப்பத்தை கொடுக்கணும். அது வெப்பத்தை ஏற்றுக்கொள்கிறது. அதனால் அது வெப்ப கொள்வினை. வெப்ப உமிழ்வினை ஒரு வேதிவினை நடைபெறும் போது அந்த அமைப்பிலிருந்து வெப்பத்தை வெளியேற்றினால் அந்த வேதிவினை வெப்ப உமிழ்வினை என்று அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு, சோடியம் ஹைட்ராக்சைடு, அதில் சிறிது தண்ணி ஊற்றி பாருங்க, அந்த சோதனை குழாய் முழுவதும் என்ன இருக்கும்? வெப்பம் ஏற்பட்டிருக்கும். இது ஒரு வெப்ப உமிழ்வினைக்கான எடுத்துக்காட்டு. ஒளிச்சேர்க்கை. சில வேதி வினைகள் சூரிய ஒளியின் மூலமாக அல்லது லைட்டின் மூலமாக வேதிவினை நடைபெற்றால் அவை ஒளி சேர்க்கை வேதிவினை என்று அழைக்கப்படுகிறது. சூரிய ஒளி உயிரினங்களுக்கு ஒரு முக்கியமாக தேவைப்படுகிறது. சூரிய ஒளி இருந்தால்தான் தாவரங்களும் உயிரினங்களும் உயிர் வாழ முடியும். காரணம், தாவரங்கள் சூரிய ஒளியை பயன்படுத்தி உணவுப் பொருளை தயாரிக்கிறது. அந்த உணவுப் பொருள் உயிரினங்களுக்கும் விலங்கினத்திற்கும் தேவைப்படுவதால் சூரிய ஒளி தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளன. தாவரங்கள் தன்னிடமுள்ள பச்சையத்தை பயன்படுத்தி சூரிய ஒளியுடைய முன்னிலையில் நீர், காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்தி வேதிவினை புரிந்து ஸ்டார்ச் என்ற ஒரு உணவுப் பொருளை தருகிறது. இந்த வினைக்கு ஒளி சேர்க்கை வேதிவினை அல்லது ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோன்னா ஒளி, சிந்தசிஸ்னா உற்பத்தி. ஒளியின் மூலமாக தாவரங்கள் உணவுப் பொருளை தயாரிக்கிறது. இந்த வேதிவினைக்குத்தான் ஒளிச்சேர்க்கை வேதிவினை என்று அழைக்கப்படுகிறது. சூரியனிடம் வருகின்ற புற ஊதா கதிர்கள் ஓசோன் படலத்தில் உள்ள ஓசோன் மூலக்கூறை சிதைத்து ஆக்சிஜன் மற்றும் ஆக்சிஜன் அணுவாக சிதைவடைகிறது. அந்த சிதைவடைந்த ஆக்சிஜன் ஆனது மீண்டும் ஆக்சிஜன் மூலக்கூறுடன் இணைந்து ஓசோன் படலமாக உருவாகிறது. இதன் மூலம் ஒளியினால் சில வேதிவினைகள் நடைபெறுவதை நம்ம ஒளிச்சேர்க்கை வேதிவினை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக, ஒரு வேதிவினை நடைபெற வினைவேக மாற்றி தேவைப்படுகிறது. வினைவேக மாற்றி அல்லது வினை ஊக்கி என்று அழைக்கலாம். நம்ம வீட்டில் நிறைய சாப்பிட்டோம்னா பெரியவங்க என்ன பண்ணுவாங்க? ஓம வாட்டர் கொஞ்சம் கொடுப்பாங்க. எதுக்காக கொடுக்குறாங்க? அந்த உணவுப் பொருள் விரைவாக ஜீரணம் ஆக வேண்டும் என்பதற்காக சிறிதளவு ஓம வாட்டத்தை கொடுக்குறாங்க. அப்போ ஒரு வேதிவினை நடைபெற வேண்டும் என்றால் வினைவேக மாற்றியை சேர்த்தால் அந்த வேதிவினையில் ஈடுபடாமல் வேதிவினையுடைய வேகத்தை மாற்றச் செய்யக்கூடிய பொருளுக்கு பேர் தான் வினை ஊக்கி அல்லது வினைவேக மாற்றி என்று அழைக்கப்படுகிறது. இந்த வினைவேக மாற்றியை தொழிற்சாலைகள் நிறைய பயன்படுத்துகிறாங்க. எடுத்துக்காட்டாக, ஹேபர் முறையில் அமோனியா தயாரிக்கப்படும் போது இரும்பு என்ற ஒரு வினைவேக மாற்றியாக பயன்படுத்தப்படுகிறார்கள். வினைவேக மாற்றியை பயன்படுத்தப்படும் போது அதிக அளவில் அமோனியாவை தயாரிக்க முடிகிறது. இந்த அமோனியாவானது உரங்கள் யூரியா தயாரிக்க அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. யூரியானா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? விவசாயத்துக்கு முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து பொருளாக நாம் யூரியாவை பயன்படுத்துகிறோம். அடுத்தபடியாக படத்தில் பார்த்தா உங்களுக்கு தெரியுது இல்லையா? என்னது இது? டால்டா, வனஸ்பதி நெய். இந்த வனஸ்பதி நெய்யை தயாரிப்பதற்காக நாம் வினைவேக மாற்றியாக நிக்கலை பயன்படுத்துகிறோம். இவையும்
நிக்கல் என்ற வினையூக்கியின் மூலமாக நாம் அதிக அளவில் விளைபொருளை தயாரிக்க முடியும். எனவே வினைவேக மாற்றி என்பது ஒரு வேதியினுடைய வேகத்தை மாற்றி அமைக்கக்கூடியது, ஆனால் வேதி வினையில் ஈடுபடாது. வினைவேக மாற்றிக்கு இருக்கக்கூடிய பண்புகள் என்ன? அந்த வினைவேக மாற்றியை சிறிதளவு தான் பயன்படுத்த வேண்டும், கொஞ்சமாக இருந்தால் போதும். வினைவேக மாற்றியானது அந்த வினையில் ஈடுபடக்கூடாது. மூன்றாவதாக அதனுடைய அதாவது காம்போசிஷன் ஆஃப் த கேட்டலிஸ்ட் there is no changes. அதனுடைய வேதி இயல்பு மாறக்கூடாது. வினை முடிந்த பிறகு வினைவேக மாற்றியானது வெளியேற்றப்படும். இவைதான் வினைவேக மாற்றிக்கான பண்புகள். இப்போ இந்த பாடப்பகுதியிலேருந்து உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்க போகிறேன், நல்லா கவனிங்க. 2 சோதனை குழாய் எடுத்துக்கொள்ளுங்கள், டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிறீங்க. புதிதாக உள்ள ஆணியை முதல் டெஸ்ட் டியூப்லையும் போடுறீங்க, 2வது டெஸ்ட் டியூப்லையும் ஆணி போடுறீங்க. முதல் டெஸ்ட் டியூப்பில் அந்த ஆணி முழுகிற வரைக்கும் நீரை மட்டும் சேர்க்க வேண்டும். 2வது சோதனை குழாயில் பாதி அளவுக்கு நீரை சேர்த்து அதற்கு மேல் தேங்காய் எண்ணெயை சேர்க்க வேண்டும். குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு 2 சோதனை குழாயும் உற்று நோக்கப்படும் போது உங்களுக்கு என்ன தெரிகிறது? முதல் சோதனை குழாயில் உள்ள இரும்பு ஆணி துருபிடித்திருக்கிறதா, அல்லது 2வது சோதனை குழாயில் உள்ள இரும்பு ஆணி துருபிடித்திருக்கிறதா என்று பார்த்தால், முதல் சோதனை குழாயில் உள்ள இரும்பு ஆணி துருபிடித்திருக்கும். 2வது சோதனை குழாயில் உள்ள இரும்பு ஆணி துருபிடித்து இருக்காது. காரணம், முதல் சோதனை குழாயில் காற்றானது நீரின் வழியாக சென்று இரும்பு ஆணியுடன் வினைபுரிந்து இரும்பு ஆக்சைடாக மாறியிருக்கும். ஆனால் 2வது சோதனை குழாயில் காற்றானது எண்ணெய் படலம் இருப்பதனால காற்று உள்ளே நுழைவதற்கான வாய்ப்பு இல்லை. எனவே அங்கு வேதி வினை புரிவதற்கான வாய்ப்பு இல்லை. எனவே 2வது சோதனை குழாயில் இரும்பு ஆணியானது துருபிடித்திருக்காது. இப்பாடத்திலிருந்து நாம் வேதிவினை பற்றி புரிந்து கொண்டோம். வேதி வினையை தீர்மானிக்கக்கூடிய காரணிகளை பற்றி பார்த்தோம். கடைசியாக வேதி வினை நடைபெறும் போது நாம் உற்று நோக்க வேண்டும்.